இன்றைக்கி வீட்டுக்கு வந்ததுமே முதல்ல வந்து துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்த உடனே அவங்களுக்கு பசி ஆகிட்டா காலையில் வந்து சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனேன். அவங்களுக்கு வந்து தோசை மட்டும் வந்து ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே வந்து நானும் ஒரு காப்பியை குடிச்சிட்டு எனக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் ஒரு வேலை கிடக்குது. நாங்கள் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிட்டு வரும்போது 2 பீரோ இருந்துச்சா, ஒரு பீரோ வச்சுட்டு ஒன்றை வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னு போட்டோம். இந்த வீடு பார்த்துட்டு போகிறப்பவே இந்த செல்ஃப் இருந்ததுனால நமக்கு எப்படியோ ஒரு பீரோ துணி இதில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து போட்டாச்சா. இந்த வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. நாங்கள் ஒரு பெட்ரூம் தான் யூஸ் பண்ணுறது. ஒரு இதில் வந்து இந்த வீட்டுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு மடித்து வைக்கிறது, பீரோ அந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்போமா. எங்களோடது மட்டும் உலையாமல் இருந்துச்சு. இந்த பிள்ளைங்க வந்து நம்ம முன்னாடி மடித்து வைக்கிற துணியவே வந்து எடுத்து எடுத்து போடுவாங்க. உள்ளே இருக்கிறத தேடவும் மாட்டாங்க. கேட்டால் போட்ட ட்ரெஸ்ஸே போடுவாங்களா. அதனால் வந்து அவங்களுக்கு எது வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் கழித்து மடித்து வச்சாச்சு ஒரு வழியாக. பாப்பா வந்து சொன்னா, அம்மா இந்த பீரோ பாருங்க, இதையும் மடிக்கிறீங்களான்னு கேட்டா. ஐயோ எனக்கு இதை மடித்து எனக்கு ஒரு வழி ஆகிட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்த்ததுனால நல்லா வயிறு பசி ஆகிட்டா. பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாச்சுல. எனக்கு வந்து இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட தான் பிடிக்குமா. இது வந்து ஆப்பமாவு தான். நான் வந்து தோசைக்கல்லே வந்து ஊற்றி எடுத்துட்டேன். ஆப்பக்கல் வந்து அந்தளவுக்கு சரியாக வரமாட்டேங்குதா. அதனால் மூடி போட்டு வேக வச்சு ஆப்பம் வந்து சுட்டாச்சு. அப்படியே எனக்கு 2 ஆப்பம் ஊற்றி எடுத்துட்டு அதில் வந்து நிறைய தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டாச்சு.